இசை, கலை, இலக்கியம், உணவு, விளையாட்டு, அறிவியல், வானசாஸ்திரம் இப்படி எல்லாத்துலேயுமே தமிழர்கள் ஒரு காலத்தில் முன்னோடியாக இருந்திருக்கிறாங்க. அங்கே இருந்து தான் பல நாடுகளுக்கும் பல கலாச்சாரங்களுக்கும் பல மொழிகளுக்கும் பல்வேறு மாதிரியாக உருமாறி போயிடுச்சு. இப்படி எல்லாத்துலேயுமே முன்னோடியாக இருந்த தமிழன் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த அடையாளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தொலைக்க ஆரம்பித்தாங்க. தொலைஞ்சு போன அடையாளத்தை தேடி மிச்சம் இருக்கிற அடையாளத்தை காப்பாற்றுறதுக்கான முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி. வணக்கம், இது ழா. ழா நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிறோம். தமிழர்களுக்கு மருத்துவத்து மேலே இருந்த அறிவு அப்படிங்கிறது ரொம்ப பிரமாதம். அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் மருத்துவ குறிப்புகள் எல்லாமே தலைமுறையாக தான் வந்துக்கிட்டே இருக்குது. வீட்டை சொல்லப்படுற பாட்டி வைத்தியம் கூட அந்த மாதிரி தான். காய்ச்சல் வந்தால் இதை அரைச்சி கொடு, சளி வந்தால் இந்த அரைச்சி கொடு. தண்ணி குடிக்கிறதுல கூட ரொம்ப தெளிவாக இருந்திருக்கிறாங்க. மண்பானையில் குடித்தா குளிர்ச்சியாக இருக்கும், குளிராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஈய சொம்பு, பித்தளை சொம்பில் குடித்தா தண்ணி குடித்தா அந்த சத்தெல்லாம் நம்ம உடலுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்திலே கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்றைக்கி நம்ம டவுனில் போய் தண்ணி கேட்டால் ஒரு பிளாஸ்டிக் டம்ளர்லையோ இல்லை ஒரு கிளாஸ் டம்ளர்லையோ தண்ணி குடிப்பாங்க. கும்பகோணத்துலையோ தஞ்சாவூர்லேயோ போயிட்டு காப்பி தண்ணியோ இல்லை வெறும் தண்ணியோ கேட்டால் இன்றைக்கி கூட ஈய சொம்பில் தான் தண்ணி கொடுக்குறாங்க. தண்ணியோ அவங்களும் அதில் தான் குடிக்கிறாங்க. அந்த ஈய சொம்புக்கு பின்னாடி இருக்க வரலாறு என்ன, யார் செய்கிறா, எங்கே செய்கிறாங்க, அதை தான் இப்போ நம்ம ழா நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? கும்பகோணம் பல பெருமைகளை பெற்ற ஒரு நகரம் என்பது அனைவரும் அறிந்ததே. கோவில் நகரமான இந்த நகரத்திற்கு என்று பல பெருமைகள் உள்ளது. திரும்பிய பக்கம் எங்கும் கோவில், கும்பமேளா நடத்தும் நகரம், குத்துவிளக்கு செய்யும் ஊர், கும்பகோணம் வெற்றிலை என்று நீண்டு கொண்டே போகும் பெருமைகளில் ஒன்று பித்தளை சொம்பு. பித்தளையில் சொம்பு செய்யும் ஒரே ஊர் இந்த கும்பகோணம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பித்தளை சொம்பில் தண்ணீர் குடித்தால் அதன் சத்துக்கள் நமக்கும் வரும் என்கிற நம்பிக்கை தமிழர்களை பித்தளை பயன்பாட்டை அதிகரிக்க வைத்தது. அப்படி உருவானதுதான் இந்த பித்தளை சொம்பு தயாரிக்கும் தொழில். பல நூறு ஆண்டுகளாக கும்பகோணம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் இந்த தொழில் இன்றும் நடைபெற்று வருகிறது. இந்த பித்தளை சொம்பு தயாரிப்பது என்பது சிறு சிறு பட்டறைகளில் கும்பகோணத்தில் நடைபெற்று வருகிறது. முதலில் இவர்களுக்கு பித்தளை தகடுகள் தான் வரும். இந்த தகடுகளை தேவைக்கு ஏற்றவாறு வெவ்வேறு வடிவங்களில் வெவ்வேறு நீள அகலங்களில் வெட்டி எடுத்துக் கொள்வார்கள். இப்படி வெட்டி எடுக்கப்பட்ட தகடுகளை சொம்பு மற்றும் செய்யப்போகும் பாத்திரத்தின் மாதிரி வடிவத்திற்கு ஏற்ற மாதிரி வளைக்க வேண்டும் என்பது இந்த பணியின் இரண்டாம் கட்டம். அந்த மாதிரி வடிவத்தில் வளைத்த பின்னர்தான் பற்ற வைப்பதற்கு ஏற்றவாறு சொம்புகள் தயாராகிறது. ஒவ்வொரு சொம்பும் உடல் பாகம், கழுத்து பாகம், அடிப்பாகம், வாய் என்று 4ஆக பிரிக்கப்படும். முதலில் உடல் பாகத்தை வளைப்பார்கள். அடிபாகத்தை வட்டமாக வெட்டி எடுத்துக் கொள்வார்கள். அதேபோல கழுத்து பாகத்தையும் வளைத்து பின்னர் அதனை விரித்து சொம்பின் வாய்ப்பகுதியை செய்வார்கள். இந்த பித்தளை சொம்போட இரண்டாவது கட்டம் அப்படின்றது அந்த தகடு கட் பண்ண அந்த பித்தளை தகடை வளைக்கிறது தான். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருப்போம், அந்த சொம்பில் இந்த வளைஞ்ச பகுதி, இந்த பகுதியை தான் இவர் செஞ்சுட்டு இருக்காரு. வாய்ப்பகுதி செய்யப்பட்ட பிறகு மூன்றாம் கட்டமாக ஒவ்வொரு பாகத்தையும் நெருப்பு கொண்டு பற்ற வைப்பார்கள். இப்படி ஒவ்வொரு பாகமும் மிகவும் கவனமாக நேர்த்தியாக பற்ற வைத்து சொம்பின் வடிவத்தில் வருகிறது. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? வெல்டிங் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்போது இந்த பித்தளை சொம்பு எடுத்துகிட்டு இது என்ன பண்ணி இங்கே அடிக்கிறீங்க? இந்த வெங்காரம்னா வெங்காரம் அது கரைய கூட பித்தளையை கரைக்கிறது. எதுக்கு அது? வெல்டிங் கரைச்சி கொடுத்தது. ஓ, சரி சரி. இப்போ இது வெல்டிங். இப்போ நீங்கள் இந்த அந்த தகடை ஒன்று சேர்த்த பிறகு இந்த வெங்காயத்தை மேலே பூசுவீங்களா? பூசிட்டு அதை பற்ற வைப்பீங்க. தாக்கா பிடிச்சி. எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு இது பண்ணுறதுக்கு? 5 நிமிஷம் ஆகும். 5 நிமிஷம் ஆகும். எவ்வளோ நேரம் மொத்தம் எவ்வளோ பண்ணுவீங்க நீங்கள் இந்த மாதிரி? மொத்தமாக ஒரு நாளைக்கு அதன் பின்னர் இந்த பித்தளை சொம்பை வளைத்த போது ஏற்பட்ட நெளிவுகளை சுத்தி கொண்டு நீக்கி ரன்னர் என்று சொல்லப்படும் ஒரு இயந்திரத்தின் மூலம் இன்னும் செதுக்கப்படுகிறது.
இப்படியாக செதுக்கப்பட்டு பட்டை தீட்டப்பட்டு நாம் பயன்படுத்துவதற்கு ஏற்றவாறு பித்தளை சொம்புகள் இங்கே தயாராகிறது. இப்படி நாம் தினசரி பயன்படுத்தும் ஒரு சாதாரண பொருளாக இந்த சொம்பு இருந்தாலும் இதற்கு பின்னால் இத்தனை பேரின் உழைப்பும் திறமையும் இருப்பது நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது. தமிழரின் பெருமையை இதுபோன்று காலம் காலமாக நடந்து வரும் தொழில்கள்தான் உலகுக்கு தொடர்ச்சியாக பறைசாற்றி வருகிறது. சுவாரஸ்யமான இந்த கும்பகோணத்தில் ஒரு சொம்பு எப்படி உருவாகிறது அப்படிங்கிறத இந்த பட்டறையில் நம்ம பார்த்தோம். ஒரு பித்தளை தகடு கட் பண்ணுறதுல ஆரம்பித்து அதை வளைக்கிறது, அதுக்கப்புறம் அந்த வளைச்ச தகடை வெல்டிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் ரன்னரில் விட்டு அதை பாலிஷ் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த கழுத்து பகுதியை செஞ்சு இந்த கழுத்து பகுதியை வளைச்சு, அதுக்கப்புறம் அந்த அடிவில்லை அப்படிங்கிற அந்த அடிப்பாகத்தை தனியாக வெட்டி அதை இதோட வெல்டிங் பண்ணி, அதுக்கப்புறம் கடைசியாக இந்த வெல்டிங் பண்ணதையும் சேர்த்து இவங்க அடித்த பிறகு தான் ஒரு சொம்பு உருவாகுது. ஒவ்வொரு சொம்பு உருவாகிறதுக்கு பின்னாடியும் சுமார் 6-7 பேருக்கு மேலே உழைப்பு இருக்குது. ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. நாம் செல்ல வேண்டிய ரயிலுக்காக காத்திருக்கும் பொழுது நம்மை கடந்து கூட்ஸ் வண்டிகள் செல்வதை நாம் பார்த்திருக்கக்கூடும். அந்த கூட்ஸ் வண்டியில் ஏகப்பட்ட மூடைகள், சரக்கு பெட்டிகள் ஏற்றப்பட்டு செல்வதை வாழ்க்கையில் நாம் அனைவரும் பார்த்திருப்போம். ஆனால் அப்படி பார்க்கும் பொழுது இந்த ரயில் பெட்டிகள் எங்கு செல்கிறது, எங்கிருந்து இதை ஏற்றி செல்கிறார்கள், யார் இந்த ரயில் பெட்டியில் இதை ஏற்றி வைத்தார்கள் என்று பல கேள்விகளும் நமக்கு தோன்றும். அதற்கான பதில்தான் இப்போது நாம் பார்க்க போகும் சால்ட் கோட்டாஸ் என்று சொல்லப்படும் இடம். ஆங்கிலேயர்கள் ஆட்சி புரிந்ததால் வந்த சில பயன்களில் இந்த சால்ட் கோட்டர்ஸும் ஒன்று. கொட்டர்ஸ் என்கிற வார்த்தை கொட்டாரு என்கிற தெலுங்கு வார்த்தையில் இருந்து மருவி ஆங்கிலத்தில் கலந்திருக்கக்கூடும் என்று தெரிகிறது. தெலுங்கில் கொட்டாரு என்றால் தமிழில் கொட்டாரம், கிடங்கு, ஆங்கிலத்தில் கொடோன் என்று அர்த்தமாகப்படுகிறது. சென்னையில் யானை கவுனிக்கும் பேசின் பாலத்திற்கும் இடையில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் வடக்கில் இருக்கும் ஒரு பிரம்மாண்ட கிடங்குதான் இந்த சால்ட் கோட்டர்ஸ். இது ஒரு சுற்றுலா தலமா என்று கேட்டால் இல்லை. பின் இது பொழுதுபோக்கும் இடமா என்று கேட்டாலும் இல்லை. பின் இது என்ன மாதிரியான இடம் என்று பார்த்தால் ஒரு 150 ஆண்டுகால வரலாற்றை தனக்குள் வைத்திருக்கும் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாகத்தான் அதை பார்க்க வேண்டும். தமிழ்நாடு மற்றும் நாட்டின் பல பகுதிகளுக்கு செல்லும் பல சரக்கு பெட்டிகள், மூடைகள் இந்த சால்ட் கோட்டார்ஸ் என்கிற இடத்தில் இருந்துதான் தனது பயணத்தை ஆரம்பிக்கிறது என்பது நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. அக்காலத்தில் உப்பு தயாரிக்கும் தொழில்தான் கிழக்கு கடலோர பகுதிகளான பழவேற்காடு முதல் மரக்காணம் வரை பிரதான தொழிலாக இருந்தது. வெள்ளையர் காலத்தில் பக்கிங்ஹாம் கால்வாயில் பழவேற்காடு, எண்ணூர் உப்பளத்தில் இருந்து எடுத்து வரப்பட்ட உப்பு மூடைகளை சேமித்து வைக்கும் கிடங்காக இருந்த காரணத்தினால் இந்த இடத்திற்கு சால்ட் கொட்டகை அல்லது சால்ட் கொட்டார்ஸ் என்ற பெயர் வந்திருக்கக்கூடும் என்று தெரிகிறது. அப்படி முன்னொரு காலத்தில் உப்பு கொட்டி வைக்கும் கிடங்காக இருந்தது பிற்காலத்தில் தெற்கு ரயில்வே யார்டாக மாறி இன்று சரக்கு கையாளும் கிடங்காக மாறியிருக்கிறது. ஹைதர் அலியின் படையெடுப்பில் ஆங்கிலேய படைகளும் ஹைதரின் படைகளும் மோதிக்கொண்டு போர்க்களமாக பயன்படுத்தப்பட்ட இந்த 50 ஏக்கர் நிலப்பரப்பு 1856ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் சென்னையில் ரயில் போக்குவரத்தை ஆரம்பித்த போது சரக்கை ஏற்றி இறக்க ஒரு விஸ்தாரமான இடம் தேவைப்பட்டது. அப்படி தேடிய பொழுது ஆங்கிலேயர்கள் பார்த்த இடம்தான் இந்த சால்ட் கொட்டார்ஸ். 1859ஆம் ஆண்டு சரக்குகளை ஏற்றி இறக்கும் மையமாக ஆங்கிலேயர் அரசு மாற்றியது. இந்த இடத்திற்கு பீப்புள்ஸ் பார்க் என்கிற பெயரும் உண்டு. கடல் மட்டத்தில் இருந்து 11 மீட்டர் உயரத்தில் இருக்கும் இந்த சால்ட் கோட்டர்ஸ் 8க்கும் மேற்பட்ட ரயில் பாதைகளோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சால்ட் கோட்டர்ஸில் முன்பு பல 100 தொழிலாளர்கள் வேலை செய்து வந்திருக்கிறார்கள். இரவும் பகலும் இடைவிடாது 2 பகுதியாக இந்த பகுதியில் இருந்த பல தொழிலாளர்கள் வேலை செய்து வந்திருக்கிறார்கள். 2 ஷிப்டுகளாக வேலை செய்து வந்தவர்களுக்கு ஷிப்ட் நேரத்தை அறிவிக்க பெரிய மணி ஒன்றும் கட்டப்பட்டிருக்கிறது. இங்கிலாந்தில் பிறந்து இங்கு சால்ட் கோட்டார் வளாகத்தில் வரலாற்று சாட்சியாக நிற்கும் இந்த பிரம்மாண்ட கிரெயின் 5 டன் எடையை தூக்கும் சக்தி கொண்டதாக இருந்திருக்கிறது.
அதேபோல இயந்திரங்களின் உதவி இல்லாமல் கைகளால் இயக்கும் திறன் படைத்தது இந்த கிரேன். அரிசி, கோதுமை, சிமெண்ட், பருத்தி, இரும்பு, கரி என்று எண்ணற்ற எத்தனையோ பொருட்கள் இங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் பரபரப்பான வணிக மையமாக இந்த இடம் திகழ்ந்ததற்கு இந்த இடத்தில் இருக்கும் பிரம்மாண்ட கிடங்குகள், பெரிய அலமாரிகள் இன்று இன்னும் பார்க்கும் அங்கே பல விஷயங்கள் நமக்கு சொல்கிறது. காலப்போக்கில் களை இழந்து இன்று தெற்கு ரயில்வேயின் சரக்கு ஏற்றிச் செல்லும் கிடங்காக மாறிவிட்டது. 1000 பேருக்கு மேல் வேலை செய்த இந்த குலோத்துங்க அப்படின்னு அந்த காலத்துல அரசர்கள்லாம் நடந்து வர்றப்போ மந்திரிகளும் தளபதிகளும் வந்து சொல்றதை கேட்டிருக்கோம். ஆடை ஆபரணங்களோடு அப்படி கம்பீரமா தலையில கிரீடத்தோட ராஜா நடந்து வர்றதை சினிமாக்கள்லையும் புராணங்கள்லையும் இதிகாசங்களையும் நம்ம படிச்சிருப்போம், பார்த்திருப்போம். அப்படி அந்த காலத்துல நிஜமாலுமே அந்த காலத்து அரசர்கள் ராஜாக்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி இருந்தாங்க, அவங்க பயன்படுத்தின பொருட்கள்லாம் எங்கேயாவது பார்க்க கிடைக்குமா அப்படின்னு ஆர்வமா இருக்கிறவங்களுக்காகவே இருக்கிறது தான் தஞ்சாவூரில் இருக்கிற மராத்தா பேலஸ் மியூசியம். இந்த அருங்காட்சியகத்துல மராட்டிய மன்னர்கள், நாயக்க மன்னர்கள் எப்படிலாம் வாழ்ந்தாங்க, என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கையை நடத்தினாங்க, அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான பொருட்கள்லாம் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தினாங்க, எவ்வளவு பிரம்மாண்டமா வாழ்ந்தாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம அங்க போனா தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அந்த காலத்து வாழ்க்கையை நம்ம பார்க்கறதுக்கு தமிழர்கள் எல்லாருமே ஒரு காலத்துல இப்படி வாழ்ந்தவங்க தான். தரணி போற்றும் ஊராக, தமிழகத்தின் நெற்களஞ்சியமாக விளங்கும் ஊர் தஞ்சாவூர். இந்த ஊரின் பெருமைகளை அடுக்கினால் ஒரு நிகழ்ச்சி போதாது. தமிழகத்தின் மிக பழமையான நகரமாகவும் சோழர்களின் தலைநகரமாகவும் பல கலைகளின் பிறப்பிடமாகவும் விளங்கும் ஊர் தஞ்சாவூர். உலக புகழ்பெற்ற பெரிய கோவில், சரஸ்வதி மஹால், தஞ்சை மராத்தா பேலஸ் அருங்காட்சியகம் என்று இந்த ஊரில் பார்க்க வேண்டியது ஏராளம். அப்படி ஒரு அருமையான இடமாக இருப்பது தஞ்சை அரண்மனை வளாகத்தில் இருக்கும் மன்னர் சரபோஜி நினைவு அரங்கம் மற்றும் அரண்மனை அருங்காட்சியகம். மராட்டிய மன்னர்களின் வாழ்க்கையை பிரதிபலிக்கும் ஒரு அற்புத அருங்காட்சியகம் இது. எப்பொழுதும் நமக்கு பழைய காலத்து கதைகளை பேச ரொம்ப பிடிக்கும். அப்படி பழைய கதைகளையும் பழங்காலத்து பொருட்களையும் ஒரு சேர பார்த்தால் வரும் உணர்வுதான் இந்த மாமன்னர் சரபோஜி நினைவு அரங்கத்தை பார்த்தால் நமக்கு வரும். ₹5 நுழைவு சீட்டு வாங்கிக் கொண்டு உள்ளே நுழைந்தால் மராட்டிய மன்னர்களின் வாழ்க்கை கண்முன்னே நிற்கிறது. அவர்கள் பயன்படுத்திய பல பொருட்கள் ராஜ வாழ்க்கையின் பிரம்மாண்டத்தை காட்டுகிறது. இந்த அரங்கத்தின் உள்ளே ஏகப்பட்ட பொருட்கள், ராஜவம்சத்து குழந்தைகளை தூங்க வைக்க பயன்படுத்தப்பட்ட தொட்டில், வெண்கலக் கரண்டி, கத்தி, சங்கு மற்றும் பல அன்றாட வாழ்க்கையில் அரசர்கள் பயன்படுத்திய பொருட்கள் என்று நம்மை பிரமிக்க வைக்கிறது. அதேபோல் இங்கு இருக்கும் சத்ரபதி சிவாஜி சிலை மராட்டிய மன்னர்களின் கம்பீரத்தையும் நமக்கு காட்டுகிறது. போரின் போது பயன்படுத்திய துப்பாக்கிகள் வரிசையாக நின்று நம்மை மிரட்டாமல் மிரட்டுகிறது. இந்த நினைவு அரங்கத்தில் அக்காலத்தில் பயன்படுத்திய அண்டாக்கள், வேட்டையின் போது சுடப்பட்ட மான் தலை, அரசர்கள் வீட்டில் பயன்படுத்திய சிறிய நாற்காலிகள் என்று நம்மை இந்த சிறிய நினைவு அரங்கம் ஆச்சரியப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. இந்த அரங்கத்தின் ஒரு பகுதியில் சுரங்கப்பாதையும் இருந்துள்ளது. நினைவு அரங்கத்தின் ஒரு பகுதியில் எழுதப்பட்டுள்ளது. தற்போது மூடப்பட்டுள்ள இந்த பாதை போர்க்காலத்தில் தஞ்சையை விட்டு அரச குடும்பம் தப்பிச் செல்ல ஏதுவாக வழி செய்யப்பட்டுள்ளது என்றும் அங்கே இருந்தவர்கள் தெரிவித்தார்கள். மேலும் இந்த நினைவு அரங்கத்தை விட்டு வெளியே வந்தால் இருப்பதுதான் மராத்தா பேலஸ் என்று சொல்லப்படும் அரண்மனை அருங்காட்சியகம். அங்கே தர்பார் மண்டபத்தில் மாமன்னர் சரபோஜியின் பிரம்மாண்ட சிலை ஒன்று இருக்கிறது. இந்த மண்டபத்தில் தான் அக்காலத்தில் சரபோஜி மக்களை சந்திக்கும் இடமாக வைத்திருந்தார் என்றும் சொல்லப்படுகிறது. மண்டபத்தின் மேற்கூரையில் ஏகப்பட்ட வேலைப்பாடுகளும் பல கட்டிடக்கலைகளின் சங்கமத்தை காட்டுகிறது. அரண்மனையின் 2ஆம் தளத்தில் ஒரு மிகப்பெரிய திமிங்கிலத்தின் எலும்புக்கூடு ஒன்றும்,
பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. 16ஆம் நூற்றாண்டில் கரை ஒதுங்கிய மிகப்பெரிய திமிங்கலத்தின் கூடு என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. இப்படி சிறிய அதிசயங்களை தன்னகத்தே கொண்டுள்ள இந்த சரபோஜி நினைவு அரங்கமும் இந்த அருங்காட்சியகமும் தமிழ்நாட்டில் நிச்சயம் நாம் பார்க்க வேண்டிய இடமாக என்றென்றும் இருக்கப் போகிறது என்பதில் சந்தேகமில்லை. நூற்று 30 வருடங்களை கடந்து தன் பாரம்பரியத்தை பறைசாற்றியபடி இன்னும் கம்பீரமாய் அண்ணா சாலையில் நிற்கும் இந்த கட்டிடத்தின் வரலாற்றினை சற்றே புரட்டி பார்ப்போம். 1843ஆம் வருடம் ஸ்காட்லாந்தில் இருந்து சென்னைக்கு 2 உழைப்பாளிகள் ஐஸ் வியாபாரம் செய்ய வந்தார்கள். அவர்கள் பெயர்கள் முறையே பீட்டர் ஆர், அவரது சகோதரர் அலெக்சாண்டர் ஆர். பீட்டர் ஆர் கடிகாரம் தயாரிப்பதில் வல்லவர். அப்போது சென்னையில் பிராட்வேயில் இயங்கி வந்த ஜார்ஜ் கார்டன் அண்ட் கோ என்ற கடிகார நிறுவனத்தில் சகோதரர்கள் இருவரும் வேலைக்கு சேர்ந்தார்கள். இந்த நிறுவனத்தின் உரிமையாளர் கார்டன் என்பவரிடம் இருந்து இந்த நிறுவனத்தை விலைக்கு வாங்கி கடுமையாக உழைத்தனர். பீட்டரின் மகன்கள் ஜேம்ஸ் மற்றும் ராபர்ட் இருவரும் கடிகாரத்துக்கு தாயகமான சுவிட்சர்லாந்திற்கு சென்று கடிகார தொழில்நுட்பம் பயின்று வந்தார்கள். இதில் பீட்டரின் மகனான ராபர்ட் வசம் இந்த நிறுவனம் வந்தவுடன் கடுமையாக உழைத்து இந்த நிறுவனத்தின் புகழை உலகெங்கும் பரப்பினார். இப்படித்தான் பிஆர்&, சன்ஸ் சென்னையில் கால் பதித்தது. ஆரம்பத்தில் பல்வேறு வர்த்தகங்கள் நடந்தது. இந்த இந்தியாவில் முதல்ல ரோலக்ஸ் கம்பெனி அறிமுகப்படுத்தினதே இந்த பிஆர்&, சன்ஸ் தான். அதுக்கப்புறம் படிப்படியாக ஜுவல்லரிஸு, சில்வர் காயின்ஸு, அதுக்கப்புறம் இந்த ரைஃபிள்ஸ், துப்பாக்கி எல்லாமே இங்கே வர்த்தகம் நடந்தது. 1947க்கு அப்புறமா துப்பாக்கி மட்டும் கவர்மெண்ட்டுக்கிட்ட போயிட்டு, அதை தவிர இது ஒவ்வொரு வர்த்தகமாக குறைஞ்சி இப்போ எல்லா நாட்டிலையும் இருக்கிற கடிகாரங்கள், உள்நாட்டு கடிகாரம், வெளிநாட்டு கடிகாரம், கிளாக்கு, கை கடிகாரம், டவர் கிளாக்கு, சுவர் கடிகாரம் எல்லாம் இது மட்டும் இங்கே வர்த்தகம் பண்ணிட்டு இருக்கோம். 1879ஆம் வருடம் வரை பிராட்வேயில் இருந்த இந்த நிறுவனம் வெள்ளைக்கார அரசின் மூத்த கட்டிட கலை ஆலோசகரான ராபர்ட் சிஸ்காம் அவர்களிடம் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த கட்டிடத்தினை வடிவமைத்து கட்ட வேண்டிய பொறுப்பினை ஒப்படைத்தார்கள். வழக்கம் போல் இந்த கட்டிடத்தையும் ராபர்ட் சிஸ்காம் இந்திய, முகலாய, ரோம் கட்டிடக்கலையோடு 4.25 கிலோ கேரளத்து ஸ்டைலையும் இதில் கலந்து இந்த கட்டிடத்தை எழுப்பினார் ராபர்ட் சிஸ்காம். 6000 சதுர அடி கொண்ட இந்த கட்டிடத்தின் உச்சியில் கிழக்கு, தெற்கு, வடக்கு என 3 திசைகளில் அன்றைய சென்னை நகரத்து மக்களுக்கு காலம் காட்டும் கடிகாரமாகவும் இன்றும் காலத்தை காட்டியபடி இந்த கடிகாரம் தன் பணியை இடையறாது செய்து வருகின்றது. ஒரு காலத்தில் வைரம், வைடூரியங்கள், வெள்ளி பொருட்கள், விலை உயர்ந்த அணிகலன்கள் முதற்கொண்டு இந்த இடத்தில் விற்பனை செய்து இருக்கிறார்கள். ஹைதராபாத் நிஜாமில் இருந்து இங்கிலாந்து வேல்ஸ் இளவரசர் வரை இங்கே பொருட்களை வாங்கி சென்றிருக்கிறார்கள். சுவிட்சர்லாந்தில் இருந்து கடிகார உதிரி பாகங்களை இறக்குமதி செய்து சென்னையில் அசெம்பிள் செய்து விற்பனை செய்தனர். 1934ஆம் ஆண்டு 18 கேரட் கோல்டு வாட்ச் 198 ரூபாய்க்கு விற்றிருக்கிறார்கள். 2ஆம் உலகப் போரின் போது இந்த கட்டிடத்திற்கு பின்புறம் உள்ள ஃபேக்டரியில் துப்பாக்கி மற்றும் யுத்த தளவாடங்கள் தயாரித்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த காலத்தில் சின்ன சின்ன பீஸ்களாக டைல் எடுத்து ஒட்டி 60 அடி நீளத்திற்கு டைல்ஸ் பதித்து கலை வேலைப்பாடுகளுடன் இந்த கட்டிடத்தின் தரைப்பகுதியை வடிவமைத்திருக்கிறார்கள். ஒரு காலத்தில் 3000 தொழிலாளர்கள் வேலை பார்த்த இந்த பாரம்பரிய கட்டிடத்தின் ஒரு பகுதி மெட்ரோ ரயில் பணிக்காக மெட்ரோ ரயில் தன் ஆக்டோபஸ் கரங்களால் முக்கால்வாசி இடத்தை சுவாகா செய்துவிட்டது வருத்தமே. இந்த கட்டிடம் சாதாரண கட்டடம் இல்லை. இந்த கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய 3500 தொழிலாளர்கள் வேலை செய்திருக்காங்க. பேரும் புகழ்ந்த இன்ஜினியரிங் பவுண்டரி, துப்பாக்கி ரிப்பேரு, கோல்டு சிமுத்து பல தொழில்களும் நடத்தி கொண்டிருக்காங்க. வெள்ளையின் காலத்தில் பேரும் புகழ் எடுத்த அந்த கம்பெனி இந்த நிர்வாகத்தை நம்ம தமிழ்நாட்டில்
நம்ம கரும்பு தியாகராஜ செட்டியுடைய பேரன் ராமு என்றவர் இந்த நிர்வாகத்தை சின்ன வயசுலேயே திறமையாக நடத்தி கொண்டு வரார். 58 வயதுக்கு மேல் எந்த நிறுவனமும் தன் ஊழியர்களை தன்னோடு வைத்துக் கொண்டது இல்லை. 12 வயதில் பிஆர்&, சன்ஸில் வேலைக்கு சேர்ந்த முருகேசனை கடிகார மெக்கானிக்காக மாற்றி அழகு பார்த்ததோடு மட்டுமல்லாமல் 84 வயதில் இன்றும் தன்னோடு கைகோர்த்து அழைத்து சென்று கொண்டிருக்கிறது இந்த கம்பீரமான பிஆர்&, சன்ஸ் கட்டிடம். 1944 ஒரு அப்ரெண்டிஸாக எனக்கு இந்த கம்பெனியில் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. எங்களுக்கு இங்கேயே ட்ரைனிங் கொடுத்து படிப்பு கொடுத்து வேலை மெக்கானிக் வேலை கற்றுக் கொடுத்து இந்த கம்பெனியில் எனக்கு வேலை கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனி நிர்வாகம் 84 வயசாகுது இப்பொழுது. ஆகியனால எந்த கம்பெனியிலும் வேலை கொடுத்து கிடையாது. ஆனால் எங்கள் எம்டி அவர் இந்த தொழிலாளிக்காக எனக்காகவே நீ வேலை செய்யணும் அப்படின்ட்டு எனக்கு வேலை கொடுத்துருக்காரு. பறக்கும் ரயில் பணி, மெட்ரோ ரயில் என்று பிஆர்&, சன்ஸ் கட்டிடத்தின் எதிரே நிறைய புதுமைகள் நடந்தாலும் 130 வருட வரலாற்று பெருமையோடு பல மாற்றங்களை பார்த்தபடி அமைதியாக இருக்கின்றது சென்னையின் பழமையான அடையாளங்களில் ஒன்றான இந்த பிஆர்&, சன்ஸ் கட்டிடம். விழா நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்த பகுதிகள் எல்லாமே நிச்சயமாக சுவாரஸ்யமாக இருந்திருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய சமுத்திரத்தில் நாங்கள் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறது ஒரு சிறு துளி தான். அந்த சிறு துளிக்குள்ளேயே இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு ஒவ்வொரு வாரமும் நீங்கள் ஆச்சரியப்படுறது எங்களுக்கு புரியுது. இன்னும் நாங்கள் போகாத பகுதிகள், படிக்காத புஸ்தகங்கள், தெரியாத சிறப்புகள் எல்லாமே நிறைய இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னோட நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். பகிர்ந்து கொள்றதுக்கு நீங்கள் திரையில் பார்க்குற இந்த மின்னஞ்சல் முகவரி இல்லை இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு சொல்லலாம். ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சமீபத்தில் படித்தேன். ரவுண்ட் ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் நம்ம ஊரில் ஒரு விளையாட்டு விளையாண்டுருக்கிறாங்க. அந்த ரவுண்ட் ரஸ் அப்படிங்கிற விளையாட்டு தான் இன்னைக்கு அமெரிக்காவில் புகழ்பெற்று விளங்குற பேஸ்பாலாக உருமாறி இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சவங்க வரலாறுல சொன்னாங்க. அதை உங்ககிட்ட இந்த வாரம் பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்பவே சந்தோஷம் அடைகிறேன். அந்த ரவுண்ட் ரஸ் தான் அதுக்கப்புறம் கில்லியாகவும் வந்துச்சு. அந்த கில்லியில தான் இன்னைக்கு பிரபலமான கிரிக்கெட்டாகவும் இருக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் இன்னொரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது என்று அன்புடன் ராதா மணாலன். வணக்கம்.